ஒரு மனவாட்டி புருஷனுக்கு துரோகம் பண்ண மனவாட்டியா இருந்தா, அவ பேர்ல உள்ள சந்தேகத்தில் ஆசாரியன்ட்ட கூட்டிட்டு வந்தா. அவன் ஒரு சொம்பு எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மண் எடுத்து அந்த தண்ணியில கலக்கி கொடுப்பான். அவ அதை குடிக்கணும். ஒருவேளை அவ தப்பு பண்ணனவளா இருந்தா, அவள் வயிறு வீங்கி சாவான்னு இருக்கு. ஆனா அவ தப்பு பண்ணாதவளானா அவள் கற்பம் தரிக்கத்தக்கவளாவாள். ஒன்னும் தோணல. என்ன வயிறு வீங்கி தேசத்துல சாபமா இருக்கிறதுக்கு இல்ல, நான் கர்ப்பம் தரிக்கத்தக்கவனானேன்னு சொல்ல. எதுங்க ஊழியம் சிஸ்டர்? எது ஊழியம் அம்மா? எதுமா ஊழியம்? எதுமா ஸ்பிரிச்சுவல் லைஃப்? 4 பேருக்கு முன்னாடி என் கை கால் வீங்கி சாகிறதா ஊழியம்? 2 வார்த்தை ஜெபிச்சிருங்களேன், ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடாதா? உன்னை தப்பு செய்தவளா தப்பு செய்யாதவனான்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவன் மண்ணை உள்ள போட்டு கலக்கி அவன் குடிக்க தர்றான். உலகமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு வாரம் வரட்டும். உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. வீக்கம் கண்டு அவள் சாக போகிறாளா அல்லது இல்ல? I am able to give birth. நான் மணவாளனுக்கு உண்மையான மணவாட்டி. என்னால பிள்ளை பெற்றெடுக்க முடியும், எங்களால பிறப்பிக்க முடியும். தேவராஜ்ய பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னால பிறப்பிக்க முடியும்னு காட்டு. உன்னை குற்றப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் எழுந்து நிற்கும் போது, உன்னை கல்லறிந்து பாளையத்தில் கொல்லனோடு நினைக்கும் போது, பிளீஸ் தேவ மனுஷரே இருதய திறந்திருங்க. ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்க. யாரோ பெத்த பிள்ளைக்கு நீ தாயாக முடியாது. உலகம் ஏற்றுக்கொள்ளலாம், உங்க மனசு ஏற்றுக்கொள்ளாது. You cannot rejoice over that. எனக்கு தெளிவாக சொல்றா. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையா ஊழியம் செய்தா கற்பம் தரிக்கத்தக்கவள் ஆனாள், கற்பம் தரிக்கத்தக்கவள் ஆனாள். இந்த பலிபீடத்துக்கு சொல்லுகிறார், கற்பம் தரிக்கத்தக்கவராவி